10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.1ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குள்ளே போகலாம். 1230 மற்றும் 1926 ஆகிய எண்களை வகுக்கும்போது மீதி 12ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க. அதாவது கணக்கில் 2 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அந்த 2 நம்பரையும் ஒரு மிகப்பெரிய எண்ணை வச்சு வகுக்கிறப்ப மீதி 12 கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மிகப்பெரிய எண்ணை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? மிகப்பெரிய எண்ணு கேட்டிருக்கனால மீ போவா கண்டுபிடிக்கணும். யூக்ளிடின் வகுத்தல் விதியை பயன்படுத்தி மீ போவா கண்டுபிடிக்கிறப்ப மீதி 0 வர்ற வரைக்கும் நம்ம கணக்கை செய்வோம். சரியாப்பா? அப்போ மீதி 0 வரணும். இங்கே 12ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன செய்யணும்? இந்த 2 நம்பர்லேருந்தும் 12 கழிச்சிடணும். கழிச்சிட்டு மீப்போவா கண்டுபிடிச்சோம்னா அந்த மிகப்பெரிய எண்ணை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவாப்பா? தீர்வு 1230 மைனஸ் 12 = 1218. 1926 மைனஸ் 12 = 1914. இதில் பெரிய நம்பரை ஏன்னு எடுத்துக்கணும், சின்ன நம்பரை பின்னு எடுத்துக்கணும். சரியாப்பா? A = 1914, B = 1218. யூக்ளிடின் வகுத்தல் விதி A = BQ + R. ஏபியோட மதிப்புகளை பிரதியிடணும். 1914 = 1218. 1914 1218ஆல் வகுத்து மீதியை கம்ப்ளீட் பண்ணணும். சரியாப்பா? 1914 1218ஆல் வகுக்கிறப்ப ஒரு தடவை போட்டோம்னா 1218 வரும். சரியாப்பா? மீதி 696 கிடைக்கும். சரியாப்பா? இதை எப்படி எழுதலாம்னா 1914 = 1218 ஈவு 1 ப்ளஸ் மீதி 696. R is not equal to 0. R 0 வர வரைக்கும் இந்த கணக்கை செஞ்சால் தான் மீ போவா கண்டுபிடிக்க முடியும். ஓகேவாப்பா? இப்போது வகுத்தி வகுபடி என்ன மாறும், மீதி வகுத்தியாக மாறும். சரியா? இப்போது 1218 696ஆல் வகுக்கணும். ஒரு தடவை போட்டால் 696 கழிச்சா 522. இதை எப்படி எழுதணும்னா 1218 = 696 × ஈவு 1 ப்ளஸ் மீதி 522. R is not equal to 0. அப்போ கணக்கை கண்டினியூ பண்ணணும். வகுத்தி வகுபடி என்ன மாறுது, மீதி வகுத்தியாக மாறுது. சரியா? 696 522ஆல் வகுத்திங்கன்னா ஒரு தடவை போட்டிங்கன்னா 522 கழிச்சா 174 கிடைக்கும். சரியாப்பா? இதை எப்படி எழுதணும்னா 696 = 522 × ஈவு 1 ப்ளஸ் மீதி 174. R is not equal to 0. இப்போ கணக்கை பழையபடி கண்டினியூ பண்ணணும். சரியாப்பா? வகுத்தி வகுபடி என்ன மாறும், மீதி வகுத்தியாக மாறும். சரியா? 522 174ஆல் வகுத்திங்கன்னா 3 தடவை 522 மீதி 0. சரியா? இதை எப்படி எழுதணும்னா 522 = 174 × ஈவு 3 ப்ளஸ் மீதி 0. R is equal to 0. கணக்கு முடிஞ்சது. சரியாப்பா? R is equal to 0ன்னு வர்றப்ப இருக்கிற வகுத்தி தான் மீ பெரு பொது வகுத்தி மீ போவா. சரியாப்பா? இப்போ 174 தான் மீ போவா. சரியாப்பா? மீ போவா = 174. தேர்ஃபோர் தேவையான எண் 174. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.